ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லா நண்பர்களுக்கும். இன்றைக்கி வந்து சூப்பரான போட்டி ஃப்ரை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், அதிலே வந்து கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் ஒரு 3, நிறையா பொரியாக நறுக்குன வந்து வெங்காயம் நிறைய போட்டால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு போட்டி வறுவலுக்கு. அதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதிலே வந்து 2 வந்து நல்லா பழுத்த தக்காளி 2, அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இன்னும் நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கும். அதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே வந்து பச்சை பட்டாணி வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொச்சக்கா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து பட்டாணி சீசன்ன்றதுனால பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து போட்டி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வேக வச்சது வந்து போட்டுக்கலாம். இது வந்து 8லேருந்து 10 விசில் வேக வச்சு தான் நல்லா வந்து சாஃப்டாக வேகும். இல்லைன்னா வந்து நச்சு நச்சுன்னு இருந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து 8லேருந்து 10 விசில் நல்லா வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு லாஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபுல்லாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான போட்டி ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துக்கும். அப்படியே இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு நல்லபடியாக போகட்டும். அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.